என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறு சிறு முயற்சியே மாபெரும் சாதனைகளுக்கு காரணம். ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் வருங்காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சாதனைகளுக்கு ஒரு அடிக்கல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஏன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டெப்ஸ் சின்ன சின்னதாக இருக்கலாம், பட் நம்ம லாஸ்ட்டாக போய் சேரக்கூடிய இடம் எப்பயுமே பெருசாக தான் இருக்கணும். அதான் நம்ம எய்ம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய நோட்டிஃபிகேஷன். சில பேர் இதையுமே ஃபுல் ஃபிளட்ஜாக எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் கட் ஆஃப் லெவல் ஹையாக தான் வரும். மெட்ராஸ் ஹைகோர்ட். சரிங்களா? இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தவரை 150 கொஸ்டின் எல்லாமே 10th தான் இருக்கும். ரொம்ப பேசிக்காக இருக்கும். சில பேர் வந்து நம்ம குரூப் 4க்கு ட்ரை பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, ஏன் போலீஸ், SI, PC ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா CRPF, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம், SSC, ரயில்வே. ஆனால் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒருவேளை அவேர்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறு முயற்சியாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணி நான் PCயில் விட்டுட்டேன், ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே 10th குவாலிஃபிகேஷன், நல்ல ஜாப் தான். உங்களுக்கு ஜாபே இல்லை, இப்போ நான் இந்த வேலைக்கு போனாதான் என்னோட ஃபேமிலியை ஒரு பேக்கப் பண்ண முடியும், தென் இந்த வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் நல்ல ஜாப். வேக்கன்ட் கம்மியாக தான் இருக்கும். போட்டிகளும் எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் லெவலுமே மாடரேட். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதுதான் பார்க்க போகிறேன். நோட்டிஃபிகேஷனில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் 1, சரிங்களா? எத்தனை வேகன்சி போட்டிருக்காங்க 2, 3வது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சியை வச்சு சும்மா அந்த PDF ரொம்ப நேரம் பேசி அதில் டைம் வேஸ்ட் ஆகுது. நான் இப்போ அதை பற்றி நிறையா பேச போகிறது இல்லை. என்னென்ன வேகண்ட், எப்போ அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு, ஏஜ் லிமிட் நமக்கு தேவையானது. இதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே போயிடுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான். இந்த 6 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக ஒரு 1/2 hourக்குள்ள டக்கு முடிச்சிடுறேன். ஸோ இது நான் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி கம்பைல்டு ஃபைலாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் MHC நடந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு 5 எக்ஸாம் நடந்திருக்கு. 5 எக்ஸாமில் தமிழ் வெர்ஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரே PDF கொடுத்துட்றேன். அந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ அப்போ நம்ம லெவல் எப்படின்னு உங்களுக்கு புரியும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, சில பேர் யோசிப்போம் டஃபா இருக்குமோ, ஒண்ணுமே படிக்கலனா கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா பாஸ் பண்றது கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணலாம், எழுதலாம், பாதி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். அந்த மீதி கொஸ்டினுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், சரி, இது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க அப்படின்னா, டைரக்டா நீங்க வெப்ல கூகுள்ல போய் MHC ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சரிங்களா? சர்ச் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி ஒரு காலம் கிரியேட் ஆகும். சரிங்களா? இதுல இந்த MHC ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடும். சரிங்களா? போயிருச்சா? இதுல சைட்ல பாருங்க நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இப்போ நமக்கு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் தான் யோசிக்கிறோம். நோட்டிபிகேஷன் 1 இல்ல 2 வந்திருக்கு. இப்போ நல்லா பாருங்க, 2 நோட்டிபிகேஷன். 1 வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட், டெலிபோன் ஆபரேட்டர், தென் கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், இது எல்லாமே வந்திருக்கு. ரெண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட். சரிங்களா? 2மே வந்திருக்கு. டிரைவர் போஸ்ட்டுக்கும் வந்திருக்கு, அங்கேயும் வந்திருக்கு. 2மே பார்க்கணும். 2க்குமே குவாலிஃபிகேஷன் என்ன? சரிங்களா? 1 by 1 நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஃபார் இதை பார்த்துடலாமா? நம்ம இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா டவுன்லோட் ஆயிருமா? இது எங்க வந்துருது? ஜெராக்ஸ் ஆபரேட்டர், அதுக்கான நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இதான் அந்த நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு தேவையான டேட்டா மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க போறோம். அன்வான்டா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த எக்ஸாமும் இல்லை, என்னால 6 மாசம் நான் இப்படியே இருக்க முடியாது அப்படின்னா இதை ஒரு ட்ரையலா எடுத்துக்கோங்க, அப்படியே எழுதி விட்டு போங்க, அவ்வளவுதானே. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 15, பொங்கலுக்கு அடுத்த நாள் இப்பதான் வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட் டேட் 13/2 February 13 லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபீஸ் பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 2024 February 15. அதுக்குள்ள நீங்க பே பண்ணி முடிக்கணும். 1. சரிங்களா? 2வது விஷயம், எத்தனை போஸ்ட், அது மாதிரி சேலரி மினிமம் 19.5. அப்ப கண்டிப்பா 25 நியர்பை இருக்கும். சரிங்களா? 23, மினிமம் 23 இருக்குமா சேலரி. அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். நம்ம ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்கு ஃபேமிலியில எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு காதுல வந்து விழுவும். என்ன பண்ற, படிச்சுக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி போறதுக்கு நமக்குன்னு ஒரு பேக்கப், அதுவுமே கவர்மெண்ட் பேக்கப் இருந்தா நல்லது தானே. அதுக்கு இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ 1. 2வது டைபிஸ்ட், டைப்பிங் முடிச்சவங்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு. 22 வேகன்சி டைபிஸ்ட் தான் இருக்கு.
சரிங்களா? ஒரு ட்ரையல் எடுத்துக்கோங்க. டெலிஃபோன் ஆபரேட்டர் 1 இருக்கு, கேஷியர் 2 இருக்கு, ஜெராக்ஸ் ஆபரேட்டர் 8 இருக்கு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் தேவையில்லைல, நார்மலா எல்லாரும் அப்ளை பண்ணலாம். டோட்டலா ஒரு 33 வேகன்சி இருக்குப்பா. சரிங்களா? இது போக டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் வேகன்சியுமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஓகே, அதையும் பார்த்துடலாமா? இது நம்ம அடுத்ததுல சொல்றேன். இப்போ 33 இருக்கு. இப்போ டிரைவர் வேகன்சி சொல்றப்போ அதையும் சேர்த்து சொல்றேன். மொத்தம் கிட்டத்தட்ட நம்ம கையில ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 45 50 வேகன்ட் இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வேக்கண்ட வச்சு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சு உங்க நம்பிக்கையை மாத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எண்ணிக்கை வெறும் 33 போஸ்ட்ல நம்ம ஒரு ஆளா வந்துருவோமா அப்படின்னா ஒன்னும் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான் ஒருத்தன். சரி, யாரோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு 33 போஸ்ட் கையில கொடுத்துருவாங்களா? 33 போஸ்ட் இருக்கு, நீயே 22 டைபிஸ்டா இருந்துக்கோ, நீயே ஜெராக்ஸ் ஆபரேட்டும் பண்ணிக்க கொடுக்க போறாங்களா? ஒன்னும் கிடையாது. ஒரே ஒரு வேலை, ஒன்னு டைப்பிங் முடிச்சிருந்தா டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் முடிச்சிருந்தா ஜெராக்ஸ் ஆபரேட்டர், அந்த டெலிஃபோன் ஆபரேட்டர் வேணா டெலிஃபோன் ஆபரேட்டர், ஏதோ ஒரு வேலை தானே. அப்போ உனக்கு 33 தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. போட்டிகள் கடுமையா இருக்கதான் செய்யும். சரிங்களா? பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 33 மைண்ட் எடுக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லை ஒரே ஒரு ஜாப். மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணட்டும், அவன் உனக்கு காம்படிட்டரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 லட்சம் பேர்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும், 1ல இருந்து 10 லட்சம் வரை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சிம்பிள் திங். அதுவே இந்த காம்படிஷனுக்குள்ள வந்தீங்கன்னா கொஸ்டின் எத்தனை? 150 கொஸ்டின். 1ல இருந்து 150 வரை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவுதான் நம்ம விஷயம். நம்ம இவ்வளவு சின்ன விஷயத்த பெருசா மைண்ட்ல எடுத்துக்கிறோம். அப்ளை பண்றவங்க உங்களுக்கு போட்டியாளரே கிடையாது. 150 கொஸ்டின், அதான் உங்களுக்கு போட்டி. 150க்கு 150 அடிச்சுட்டு போவோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 150க்கு 149, 150க்கு 150 போடுறையா, இவ்வளவுதான். வேற வேலை கொடுக்காம எங்க போறாங்க? கண்டிப்பா வேலை கிடைக்கும். புரியுதா? இந்த சின்ன விஷயம் தான். அதை நம்ம மைண்ட்ல போட்டு 10 லட்சம் பேர் அப்ளை பண்றானா, 12 லட்சம் பேர் அப்ளை பண்றானா, அப்ளிகேஷன் ஸ்டேட் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதை பத்தி எப்போ வர பேசுவாங்க? இது பிப்ரவரி மாசம் அப்ளிகேஷன் முடியுது பாருங்க, அது வர பேசுவாங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டான், நாளைக்கு 2 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் முடியிறப்போ இது வரைக்கும் 15 லட்சம் பேர் பண்ணிருக்கான். இதுல ஒரு ஹைப்பை கொடுப்பாங்க. வெறும் 33 ஜாப், அதுவும் 10th குவாலிஃபிகேஷனுக்கு 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்கான். இது நமக்கு காலங்காலமா பார்த்துட்டு தானே இருக்கும். ஜாப் வர்றதும் கன்ஃபார்ம், அப்ளை பண்றதும் கன்ஃபார்ம், அது போய்கிட்டு தான் இருக்கு. பட் அந்த போட்டிக்குள்ள நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும்? நமக்கு தேவை ஒரு வேலை. அந்த ஒரு வேலையை நம்ம எப்படி டார்கெட் பண்ண போறோம்? 150 கொஸ்டின், 150ல நமக்கு தேவை 150க்கு 150, நம்ம காம்படிட்டர் 150 கொஸ்டின், அவ்வளவுதான் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பார்த்தாலும் நீங்க உங்களை எய்மை மாத்திக்காதீங்க. சரி, இதுல நமக்கு என்ன வேணும்னா ஏஜ். இப்ப பாருங்க, எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க ஒரு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் எதா இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியா இருந்தாலும் சரி, ஏஜ் 37, 18 வயசுக்கு மேல. அதையும் தெரிஞ்சுக்கணும். நான் 18 வயசு 21 வயசு வரலாம் கிடையாது. குரூப் 4 மாதிரி, விஓ மாதிரி, விஓக்கெல்லாம் 21 வயசு இல்ல, இது 18 வயசுக்கு மேல. 19 வயசு இருந்தா கூட நீங்க எழுதலாம். 19 வயசுல ஒருத்தங்க இந்த வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா சூப்பரியா. 22 வயசுல நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் மூவ் பண்ணலாம். 23 வயசுல ஒரு குரூப் 1 ஆபீசர் ஆயிடலாம். நம்மளோட என்ட்ரி, நான் வெளியே போய் வேலை பார்த்தாலே கவர்மெண்ட்ல தான் வேலைக்கு போவேன், அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. 37. அது மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இல்லாம ஜென்ரல் இருப்பாங்க பாத்தீங்களா, ஜென்ரல் அதர் கேஸ்ட் இருக்குல்ல, சோ அவங்களுக்கு வந்து ஜிடி ஜென்ரல் கேஸ்டுக்கு 32 தான். அப்ப எனக்கு தெரிஞ்சு 32 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல பிசி, ஓபிசி, எம்பிசி இதுல ஏதாவது ஒன்று வச்சுக்கீங்க, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எது இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவா இருந்தீங்க அப்படின்னா 47 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். அந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்க்கலாம். பாருங்க, டைபிஸ்டை பொறுத்தவரை எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் 10+2+3 சரிங்களா, டைபிஸ்ட் ஜாப்புக்கு. சரிங்களா? டிகிரி குவாலிஃபிகேஷன். வேற அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெலிஃபோன் ஆபரேட்டரை பொறுத்தவரை எனி பேச்சுலர் டிகிரி இன் 10th. சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எதுல? இந்த ஜெராக்ஸ் ஆபரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆபரேட்டர். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் குரூப் 4 அப்ளை பண்றீங்கன்னா கூட எல்லாத்துக்குமே யாரு தான் வருவீங்க, டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமா இருக்காது. இப்போல்லாம் யாருமே 10th முடிச்சுட்டு வந்து சுத்திட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஏன் முடிச்சோன்னே தெரியாம கூட முடிச்சிருப்போம். டிகிரிக்கு நம்ம படிக்கிறது சம்மந்தமே இருக்காது, பட் படிச்சு வச்சிருப்போம்ல. ஸோ அப்ளை பண்ணுங்க. இதுல என்ன இருக்கு? இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் 10+2+3 நார்மல் ஆர் 11+1+3 எப்படி முடிச்சிருந்தாலும் சரி. சரிங்களா? ஓகே. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்க எந்த சேனல் பார்த்தாலும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் சிலபஸ்குள்ள போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ பாத்தீங்களா, அதுல அடுத்து என்ன சொல்றாங்க,
உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் மார்க் பாருங்க. மொத்தம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 150 மார்க். உங்களோட காம்படிட்டர் சொன்னேன் இல்லைங்களா, இவன் தான் உங்க காம்படிட்டர். 10 லட்சம் பேர் கிடையாது, 150 கொஸ்டின் சரிங்களா. சரி, 150 கொஸ்டின் 150 நிமிஷம் கொடுக்குறாங்க சரிங்களா. 150 கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும்பா. 150 கொஸ்டின் 150 நிமிஷம். 150 நிமிஷம்னா இப்ப எக்ஸாம் எவ்வளவு நேரம் எழுதுறீங்க? 2.5 மணி நேரம் எழுதுறீங்க. 2.5 மணி நேரம் எழுதுறீங்க, 150 கொஸ்டின். அதுல 50 கொஸ்டின் பாருங்க எங்க இருந்து இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க். இந்த மினிமம் எல்லாம் நமக்கு கிடையாது. எழுதுறதே கம்மியா இருந்தா மினிமம் குவாலிஃபைங். இந்த மினிமம் குவாலிஃபைங்லாம் நீங்க எடுத்துருவீங்க. நம்ம கட் ஆஃப் குள்ள வர்றோமா அதுதான் முக்கியம் சரிங்களா. இதெல்லாம் நான் பெருசா எடுக்க கூடாது. இப்போ 50 கொஸ்டின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா, இவ்வளவுதான் நமக்கு விஷயம். ஜெனரல் தமிழ். இப்ப ஜெனரல் இங்கிலீஷ் யாருக்காக கொடுக்குறாங்கன்னா ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இது எல்லாருக்கும் கிடையாது. நார்மல் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் டேட் நமக்கு தேவை தமிழ் எலிஜிபிலிட்டி 6 to 10 புக்கு சரிங்களா. தெளிவா முடிச்சோம்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஒன்னு. ரெண்டாவது மொத்தம் 150 கொஸ்டின்ல பாருங்க 50 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 25 கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க. அங்க 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சுப்பா. 50 பிளஸ் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு 25 ஒரு 75 சரிங்களா. சோ இந்த பார்ட் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 50 மார்க்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், தமிழ்நாடு as per தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டாண்டர்ட் ஃபார் 50 மார்க்ஸ். அப்ப இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல 50 கொஸ்டின் தனியா கொடுக்குறாங்க. சோ இங்க ஒரு 50 மார்க்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல, இது ஒரு 75 மார்க்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி. ஓகே ஓகே, அப்போ லெவல் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு டோட்டலாவே கொடுத்துட்டாங்க பாருங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி. 150 நிமிஷம் சாரிமா, கொஸ்டின்ஸை கரெக்டா பாத்துருங்க. 50 கொஸ்டின் இங்கே வந்துடும். இதுல வந்து 75 கொஸ்டின் டோட்டலா உங்களுக்கு. அப்போ 125 கொஸ்டின்ஸ் தான். 125 கொஸ்டின் 150 மினிட்ஸ். அப்ப கொஸ்டினோட டைம் அதிகமா தான் இருக்கு. ஓகே, இதுதான் உங்களோட பார்ட்ஸ். மொத்தம் 150 நிமிஷம், ஆனா 125 கொஸ்டின் தான். 50 கொஸ்டின் தமிழ் வந்துடும். ஜெனரல் நாலேஜ், ஆப்டிடியூட், இவெண்டபிலிட்டி இதெல்லாம் சேர்த்து பார்ட் பில வந்துடும். ரெண்டே விஷயம் தான், புரியுதா? பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு இருக்க போது 125 கொஸ்டின் சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் அந்த பார்ட் ஏ பார்ட் பி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டியில நீங்க பாத்தீங்க இல்லைங்களா 50 கொஸ்டின், அந்த 50 மார்க் பாத்துருக்கோம்ல. இந்த 50 கொஸ்டினுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். 6th to 10th அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து மிச்சம் இருக்க 75 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. இதுல பாருங்க, ஸ்கூல் புக்குன்னு டைரக்டா கொடுக்காம நியூமெரிக்கல் அபிலிட்டி, மென்டல் அபிலிட்டி மேக்ஸ் வந்துருச்சு பாருங்க. அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங்கும் வந்துருச்சு, மேக்ஸ் வந்துருச்சு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்துருச்சு. தென் பேசிக் நாலேஜ் அபவுட் கம்ப்யூட்டர், நல்லா புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜும் உள்ள கொஸ்டின்ல கேட்கறாங்க. தென் ஜிகே, இப்படிதான் கொஸ்டின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே 1 இருந்து 15 கொஸ்டின் கேட்டாலுமே 75 கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் ஃபுல்லா எடுத்து போலாம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கத டீட்டெயிலாக இவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. டைப்பிங் டெஸ்ட் எல்லாமே, இந்த டீடைல்ஸ் எல்லாமே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கறதுக்காக தான் மெயினாக வந்தோம் சரிங்களா. சிலபஸ் என்னன்னு புரிஞ்சதா ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரைவர் போஸ்ட், அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. சில பேர் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் அப்படின்னா ரெண்டையும் அப்ளை பண்ணுங்க. ரெண்டையும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் சரிங்களா. இதை முடிப்போம். இதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதை தனியாவே பார்க்கலாம் சரிங்களா. கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சருக்கு தனியா பார்ப்போம். இதை முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் நான் ஷோ பண்றேன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மெட்ராஸ் ஹைகோர்ட் டேட் பாருங்க, அதே டேட்ல அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு 15/1/2024 இப்போ சரிங்களா. ஸோ இதுக்குமே அதே டேட் தான் எல்லாமே. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரைவருக்கானது. மொத்தம் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிரைவருக்கு அதே சேலரி கொடுத்துருக்க போஸ்ட் 13. அங்க ஆல்ரெடி எத்தனை பார்த்தோம் 33. டோட்டலா 46 போஸ்ட் இருக்கு இப்போ கையில சரிங்களா. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 46 போஸ்ட் நம்ம கையில இருக்கு. சேம் அதே ஏஜ் 18 to 37, 18 to 32 நார்மலா இருந்தீங்கன்னா ஓகேவா. சேம் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லம்மா. இதுல இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பாருங்க. நம்ம அங்க டைபிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சா. எஸ், தேவையான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்காங்க 10th அறிவிக்கை தேதி என்று
10ஆம் வகுப்பு அதற்கு இணையாக உள்ள கல்வி படிப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 10th முடிச்சிருந்தா போதும் இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு. வேற இப்பணிக்கு இலகு ரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? லைட் லைசன்ஸ் இருந்தா போதும். இலகுன்னா அது லைட் தானே, ஹெவினா கனரக வாகனம். இப்ப நம்ம லைட் வெறும் லைசன்ஸ் இருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாருமே லைசன்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, கார் டிரைவிங் லைசன்ஸும் 10th முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். சரிங்களா? இந்த 13 போஸ்ட்டுக்கு. அப்ப இருக்கிறவங்க இதுவும் அப்ளை பண்ணிருங்க. சேம் அதே தான். நீ பாருங்க, எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு 3 தான். அப்ப இந்த எழுத்து தேர்வுக்கான இங்க மதிப்பெண்கள் என்ன? இங்க பாருங்க, இது இங்கேயும் பாருங்க அதே தான். எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண்கள் என்ன ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்களா? அதனால நீங்க தனியா படிக்க வேணாம், ஒரே எக்ஸாம் தான். 2 எக்ஸாம் நடக்கும். நீ தனித்தனியா படிக்கிறத மொத்தமா படிச்சிட போறீங்க. ஒரே ப்ரிப்பரேஷன் தான். மொத்தம் 125 கொஸ்டின், 150 நிமிஷம். அங்க சொன்னேன் இல்லைங்களா, 150 நிமிஷம், 125 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் வச்சா கூட நமக்கு எக்ஸ்ட்ரா 25 நிமிஷம் கையில இருக்கும். நல்ல சான்ஸ். சரிங்களா? சோ அதே பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ அப்படிங்கிறது என்னதுன்னா தமிழ் தகுதி தேர்வு 50 மார்க் பார்த்தோம் இல்லைங்களா, 50 கொஸ்டின். அதே தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரிங்களா? அப்ப அப்படின்றப்ப நமக்கு பிரச்சனையே கிடையாது. பொது அறிவு பாருங்க 75 கொஸ்டின். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம், இங்க தமிழ்ல பார்க்க போறோம். அதே தான், வேற ஒண்ணுமே இல்லை. 50 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ். பொது ஆங்கிலம் யாருக்காக நல்லா புரிஞ்சுக்கணும், இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே. சரிங்களா? பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வு பார்ட் பில பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வு அப்படின்ற கான்செப்ட்ல எல்லாமே வந்துடும். ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக சோதனை, பார்வை திறன், இதெல்லாம் நம்ம உள்ள பார்க்கக்கூடியது. முதலுதவி இதெல்லாமே அதுல வந்துடும். சரிங்களா? பார்ட்டா இதுல பாத்தீங்களா, பார்ட் ஏல உள்ள கேள்விகள் தமிழில் கேட்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அமைக்கப்படும். சரிங்களா? பார்ட் ஆல குறைந்தபட்ச கல்வி தகுதி மதிப்பெண், இது புரிஞ்சுக்கணுமா, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால 40% மதிப்பெண், அதாவது 20 மதிப்பெண் பெற்றிருந்தால் மட்டுமே பார்ட் பி மதிப்பீடு செய்யப்படும். 2வது பார்ட் பியை திருத்தணும் அப்படின்னா பார்ட் ஏல நீங்க குறைஞ்சது எத்தனை மார்க், 20 மார்க் நீங்க எடுத்துருக்கணும். அதாவது எத்தனை 20 மார்க்னா 40%. 50 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் கரெக்டா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி திருத்துவாங்க. சரிங்களா? பார்ட் பி. பார்ட் பில வந்து பாருங்க தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அமைக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பைலிங்குவலா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் தமிழ்ல மட்டும் தான் இருந்துச்சு எம்ஹெச்சில. இப்போ பாத்தீங்கன்னா பைலிங்குவல்ல கொஸ்டின் இருக்கும். தமிழ் மற்றும் ஆங்கில கேள்வியில் முரண்பாடுகள் இருப்பின் ஆங்கில மொழியில் கேட்கப்படும் கேள்வியே சரியானதாக கருதப்படும். இதை வந்து டெஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லாரும் கேட்கிற டவுட், நான் தமிழ்ல பார்த்து தப்பா போட்டேன். தப்பா போடக்கூடாது. தமிழ்ல கொஸ்டின் தப்பா இருக்கா, இங்கிலீஷ்ல ரீட் பண்ணணும். ஏன்னா தெளிவா என்ன கொடுக்குறாங்க நோட்டிபிகேஷன்ல, ஆங்கில மொழியில கேள்வியே சரியானதாக கருதப்படும். அதை புரிஞ்சுக்கணும். 2வது. சரிங்களா? முக்கியமானது எல்லாம் ரீட் பண்ணணும். நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து ரீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட் பி யில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு விதியின் அடிப்படையிலும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் செய்முறை தேர்வுக்கு தேர்வு செய்யப்படுவார். அப்ப நீங்க எடுத்த தமிழ் மார்க் தேவையா அப்படின்னா தமிழ் மார்க் ஒன்லி எலிஜிபிலிட்டி சொல்லிட்டாங்களா. பகுதி ஆவில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இடஒதுக்கீடு அடிப்படையிலும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்ப ஜிகே தான் இம்பார்ட்டன்ஸ். தமிழ்ல 20% ஆஃப் மார்க், அதாவது 40% ஆஃப் மார்க், 20 மார்க் எடுத்தா போதும். சரிங்களா? அதுக்கடுத்து எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு 10 மடங்குக்கு மிகாமல் 1:10. இப்ப நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13 போஸ்ட் இருக்கா, அப்ப ஒரு 130 பேரை கூப்பிடுவாங்க. சரி, ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு 130ல அதுக்கடுத்து 13 செலக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஓரல் டெஸ்ட் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்துடும். மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? செய்முறை தேர்வுக்கானது கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வில் ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன் சோதனை, நம்ம லைசன்ஸ் போடுறதுக்கு என்னெல்லாம் சொல்லி படிச்சிருப்போம், அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே இருக்கும். பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகனம் இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல், வாகனத்தை எப்படி பழுது பார்க்கிறது, சிம்பிள் தான், பேசிக் தான். நம்ம முன்னாடி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முதலுதவி, அறுவை சிகிச்சை, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்க வாய்மொழி தேர்வு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், அதுல இருந்து 130 பேர் எடுப்பாங்க. அந்த 130ல உங்களுக்கு அதுக்கடுத்து எடுக்க வேண்டியது பாருங்க, வாய்மொழி தேர்வுக்கான ஒதுக்கீட்டுல 1:2 இல்ல 1:3 எடுப்பாங்க. அப்ப 13 பேர் அப்படின்னா ஒரு 26 பேர்ல இருந்து 30 பேருக்குள்ள 130 பேர்ல 30 பேர் எடுப்பாங்க. அதுல ஓரல் டெஸ்ட், உங்களுக்கு இன்டர்வியூ, ஓரல் டெஸ்ட் தான் இன்டர்வியூ. அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டேரக்டா என்ன இருக்கும்னா போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நார்மல் கண்டென்ட் தான், பெருசா நீங்க யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ரீட் பண்ணாலே எனக்கு மறுபடியும் தெரிஞ்சிடும். ஆனா கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, இதெல்லாம் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். அதை பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம், எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோமா. எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் இந்த போர்டுக்குள்ள போயிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, இதுக்குள்ள இங்க சைட்ல பாருங்க ஆன்சர் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க.
ஆன்சர் கீ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள பாருங்க இது வரைக்கும் இதுல டெஸ்டோட ஆன்சர் கீ ஃபுல்லா வரும். இப்போ இதுல நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டிரைவர் போஸ்ட் எடுத்து பார்ப்போமா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது மூணாவது போஸ்ட் இங்க பாருங்க, ப்ரொபோஸ்ட் ஆன்சர் கீ ஏ சீரிஸ் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் சபார்டினேட் கோர்ஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே பாருங்க, எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்குமா. நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைபிஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா டைபிஸ்ட் போஸ்ட் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க இதுல. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்க, டைபிஸ்ட் போஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, கொஸ்டின் எடுத்து பாத்துக்கோங்க. என்ட்ரி லெவல் ஃபைனல் ஆன்சர் கீ பேப்பர் 1 and 2 இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் எக்ஸாம்ல லா பேப்பர் நமக்கு வேணாம், நமக்கு தேவையானது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிரைவர் கேட்டீங்கனால டிரைவர் எடுக்கிறேன், டிரைவர் எடுத்துருக்கேன்னா ஓகே, டிரைவர் போஸ்ட் எடுத்தாச்சு. ஓப்பன் பண்றோம், என்ன இருக்குன்னு பாருங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ப்பா, இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், முன்னாடி முடிஞ்சது. கொஸ்டின் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க, பார்த்துட்டு நம்ம எழுதலாமா வேணாமா கூட முடிவு பண்ணுங்க. பாருங்க இப்படிதான் கொஸ்டின் இருக்குமா. இதுதான் வந்து உங்களுக்கு எம்ஹெச்சி கொஸ்டின் பேப்பர். முன்னாடி நடந்த எக்ஸாம் பாருங்க, முன்னாடி நடந்த எக்ஸாம் எவ்வளவு நேரம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 2022 நடந்ததுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 120 நிமிஷம் 2 மணி நேரம் எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு 2.5 மணி நேரம். மொத்த மதிப்பெண்கள் பாருங்க 100, 120க்கு 100. இப்போ நமக்கு 150க்கு 125, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் காமிக்க போறேன். இதை நான் தனியா வீடியோவா கொடுக்குறேன். எம்ஹெச்சிக்கு வந்து ஒரு சீரிஸ் நம்ம சேனல்ல நான் கொண்டு வரேன், கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தது நானும் பிளான் பண்ணி கொண்டு வர முடியும். சரிங்களா, இப்போ பாருங்க இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். முன்னாடி தமிழ்ல இப்ப தமிழ் கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். எல்லாருக்கும் தெரியும்ல, இது புக்குக்குள்ளேயே போக வேணாம், புக்குக்கு முன்னாடி படிச்சாலே போதும் உங்களுக்கு. இது பேசிக் கொஸ்டின். 13 அப்படின்ற எழுத எப்படி எழுதுவீங்கன்னு கேட்கிறாங்க. எப்படி எழுதுவோம்? 13 13 13 13 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் போடாம இருக்காங்க பாருங்க, 13. இப்ப இந்த இடத்துல பாருங்க 13. இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரியும். அமுது என்று, இது 6வது புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம். 6வது புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து பாருங்க. இந்த அமுது என்று, தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா, அதுல அமுது பிளஸ் என்று எல்லாமே பாருங்களேன். புக்ல தமிழர் திருநாள் எப்படி சொல்றோம்? தமிழர் திருநாள்னா தீபாவளியா, தமிழ் புத்தாண்டா, ஆயுத பூஜையா, தைப்பொங்கல்னு கேட்கறாங்க. இது கொஸ்டின் தெரியாம இருக்குமா என்ன? பாருங்க, சான்றிதழுக்கு இல்லு, இந்த இல்ல வச்சே 2 எலிமினேட் பண்ணிடலாமா. அடுத்து இன்னு 2 சுழியா 3 சுழியா, எலிமினேஷன். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. பணிவன்புடன் பிரித்தெழுதுக. லாரிக்கு என்ன மீனிங் கேட்கறாங்க. ஏன்னா இது வந்து என்னது, டிரைவர் எக்ஸாம். இப்ப லாரினா சிற்றுந்தா, சரக்குந்தா, பேருந்தா, மகிழுந்தான்னு கேட்கறாங்க. லாரிங்கிறது சரக்கு தான் எடுத்து போகும், சரக்குந்து. சிம்பிள். பொய்யில் புலவர் யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலை 130 மடியில் எங்க இருக்கு? கன்னியாகுமரி. கொஸ்டின் லெவலா பாத்துக்கோங்க. இது போய் சொல்லிட்டு போலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எடுத்து நான் உங்களுக்கு தனியாக டிஸ்கஸ் பண்ண போறேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதோட கம்பைல்டு ஃபைல் நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப்ல போட முடியலனா கூட டெலகிராம்ல நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்களா, ஏன்னா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் போட முடியல, வீடியோவா கொடுத்துறேன். வாட்ஸ்அப் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ வந்துடும். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, மொத்தமா கம்பைல் பண்றேன். மொத்தம் ஒரு 500 கொஸ்டின் இருக்கும். இந்த 500 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஸோ அந்த எம்ஹெச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ ஒரு 50 சீரிஸ், அரை மணி நேரம் மாதிரி. சரிங்களா, அதை ஒரு நோட் போட்டு தனியாக ஃபாலோ பண்ணுங்க. எம்ஹெச்சி எக்ஸாம் எழுதுறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இந்த டைம் சக்சஸ் ஆகலாம். 2024 எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்மா.